ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து பன்னீரும் மஷ்ரூமும் வச்சு ஒரு வெரைட்டி ரைஸ் தான் ஒன்று பண்ண போகிறேன். ஸோ இதுக்கு ஒரு மசாலா ஒன்று ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு கடாயில் வந்து 1½ டீஸ்பூன் அளவுக்கு தனியா, 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், பட்டை, கிராம்பு, அப்புறம் பிரிஞ்சி இலை, ஸ்டார் அனீஸ், 2 ஏலக்காய். ஸோ இதை வந்து நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு நல்லா ஃபைன் பவுடராக நீங்கள் வந்து மிக்ஸி ஜாரில் வந்து நல்லா கிரைண்ட் பண்ணிக்கோங்க. இதுக்கு வந்து நான் பன்னீரும் மஷ்ரூமும் எடுத்திருக்கேன். உங்களுக்கு வேணும்னாக்கா நீங்கள் மஷ்ரூம் கூட ஸ்கிப் பண்ணிக்கிட்டு வேறு வெஜிடபிள்ஸ் உங்களுக்கு என்ன வெஜிடபிள்ஸ்லாம் பிடிக்குதோ அதெல்லாம் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது வந்து நான் கடாயில் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு நான் கீ எடுத்துக்கிறேன். 1 டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் எடுத்துகிட்டு அது நல்லா ஹீட் ஆன பிறகு 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகமும் அதுக்கப்புறம் வந்து பிரிஞ்சி இலையும் சேர்த்து நல்லா பொரிஞ்ச பிறகு நீட்டமாக நறுக்கிற ஆனியன் கட் பண்ணி நல்லா அது கண்ணாடி பதம் வர வரைக்கும் நான் வந்து நல்லா வதக்கிக்க போகிறேன். இது நல்லா வதங்கின பிறகு 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணிக்கிறேன். அப்புறம் கொஞ்சமாக தக்காளி, இது வந்து 2 ஆனியன் எடுத்திருக்கேன். அதனால் நான் வந்து ஒரு தக்காளி கொஞ்சம் நல்லா ஒரு பெரிய தக்காளியாக எடுத்து நான் கட் பண்ணிக்கிறேன். ஸோ தக்காளி நல்லா சாஃப்டாகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்க போகிறோம். அப்புறம் இப்போது மசாலாலாம் ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து காரத்துக்கு ஏற்ற மாதிரி 1 டீஸ்பூன் அளவுக்கு நான் ரெட் சில்லி பவுடரும், சால்ட்டு, அப்புறம் கொத்தமல்லி, புதினா 2ம் ஆட் பண்ணியிருக்கேன். மற்ற மசாலா நான் ரொம்ப ஆட் பண்ணல. பிகாஸ் ஏற்கனவே நான் ஃப்ரெஷ்ஷாக மசாலா கிரைண்ட் பண்ணனால ரொம்ப மசாலா ஃப்ளேவர் உங்களுக்கு பிடிக்கும்னாக்கா நீங்கள் கரம் மசாலா இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணிக்கலாம். பட் நான் வேறு எதுவும் ஆட் பண்ணிக்க போகிறதில்ல. இப்போ நம்ம அப்புறம் கட் பண்ணி வச்சுருக்கிற பன்னீர், மஷ்ரூமு, அப்புறம் 2 பச்சை மிளகா இது எல்லாமே போட்டு நான் நல்லா வதக்கிக்க போகிறேன். அதுக்கப்புறம் நம்ம கிரைண்ட் பண்ணி வச்சுருக்கிற அந்த ஃப்ரெஷ்ஷாக ப்ரிப்பேர் பண்ண மசாலா பவுடரும், அப்புறமா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நல்லா பெப்பர் பவுடரும் நான் ஆட் பண்ணிக்கிறேன். பிகாஸ் மஷ்ரூம்க்கு அந்த பெப்பர் ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அதையும் போட்டு நல்லா அந்த மஷ்ரூம்லேருந்து தண்ணி வர வரைக்கும் நம்ம நல்லா வந்து வதக்கிக்க போகிறோம். ஸோ நல்லா தண்ணிலாம் ட்ரெயின் அவுட் ஆன பிறகு நான் இப்போ 1½ கப்ஸ் ஆஃப் பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன். ஸோ அதையும் வந்து தண்ணிலாம் ட்ரெயின் அவுட் பண்ணிவிட்டு அந்த கிரேவியோட நல்லா ரைஸையும் நல்லா ஒரு தடவை வதக்கிட்டு அப்புறம் இந்த ரைஸ் குக்கரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி மேலாக கொத்தமல்லி, புதினா, அப்புறம் ஒரு டீஸ்பூன் நெய் போட்டு வந்து தண்ணி, அதுக்கு அளவான தண்ணி நான் 1 கப்புக்கு வந்து 2 டம்ளர் தண்ணி எடுத்திருக்கேன். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து போட்டுக்கோங்க. பாஸ்மதி ரைஸுக்கு பார்த்தீங்கன்னா அது 15-20 மினிட்ஸில் சூப்பரான ஒரு ரைஸ் ரெடி ஆகிடும். இது வந்து லஞ்ச் பாக்ஸு, லஞ்சு, டின்னர் எதுக்கு வேணால் நீங்கள் வந்து சாப்பிட்லாம். ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்தது சொல்லுங்கள். ஸோ இன்றைக்கி எங்கள் வீட்டில் லஞ்ச் பார்த்திங்கன்னா பன்னீர் மஷ்ரூம் போட்டு ஒரு வெரைட்டி ரைஸு, அப்புறம் அதுக்கோசரம் ரைத்தா, அதுக்கப்புறம் சின்னதாக ஒரு ரசகுல்லா. சூப்பராக இருந்தது எங்கள் லஞ்ச் ரெசிபி. நீங்கள் என்ன இந்த